இந்த வீடியோல நம்ம பேசிக்கா பெர்சன்டேஜ்னா என்ன, பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் எப்படி பண்றது, ஃபைண்டிங் பெர்சன்டேஜ் ஆஃப் எ நம்பர். இந்த ஃபைண்டிங் பெர்சன்டேஜ் ஆஃப் எ நம்பர் அப்படின்றதுக்கு ஒரு 3 விதமான ட்ரிக்ஸ். நார்மலா எப்படி சம் போடுறது, அதையே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு கவர் பண்ண போறோம். ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்றது என்னது? பர்சன்ட் அப்படின்னா per 100 அப்படின்னு அர்த்தம். பர்சன்ட் அப்படின்றது per 100. So for example 1%, இந்த சிம்பிள் வந்து percentage. பேசிக்ஸ் கிளியரா இருந்தாதான் நம்மளால எந்த சம்ல கொடுத்தாலும் அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்க்குறோம். 1%னா 1/100 அப்படின்னு எழுதணும். ஒருவேளை 8%ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த சிம்பிள் கொடுத்தாலே நம்ம இட் இஸ் 8 divided by 100. இட் மீன்ஸ் per 100 அப்படின்னு எழுதுவோம் நம்ம. இது ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ்க்காக. நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன். பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கு எப்படி அதை மாத்துறது? ஃபிராக்ஷனுக்கு மாத்திட்டா நம்ம சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10%ன்னு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? பேசிக்கா 10 divided by 100. 0 கேன்சல் ஆகி 1/10ன்னு எழுதலாம் இதை. அடுத்தது 20%. இந்த 20%ன்றது எப்படி எழுதலாம் நம்ம? 20 divided by 100. 20 divided by 100, zeros cancel, 2 and 10 cancel ஆகி 1/5 எழுதலாம். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்ல இதெல்லாம் வந்து படிச்சிடணும். 10%னா பார்த்த உடனே 1/10ன்னு எழுதணும். ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும் நமக்கு. 20%னா 1/5. ஸோ நம்ம ஒரு தடவையும் 20/100 போட்டு கேன்சல் பண்ணி 1/5 எழுதக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சம் போடலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சம் ஃபாஸ்ட்டாக போடுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வேகமாக போடும்போது சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 25% நம்ம எப்படி எழுதலாம்? 25%ன்றது 25/100. டைரக்டாவே 25 4 times 100 வரும். ஸோ 1/4. இப்போ நெக்ஸ்ட்லாம் வரும்போது நம்ம வெறும் 1/4 தான் எழுதுவோம். அடுத்தது 50%. 50%ன்றது 50/100 which is 1/2. 50%னா என்ன? பாதி. ஸோ 1/2. 25%னா என்ன? கால்வாசி அப்படின்னு சொல்லுவோம். கால்வாசினா என்ன? குவார்டர். தட் இஸ் 1/4. ஒரு முழுசா இருக்கிறதுல கால். ஸோ 1/4. 50ன்றது ஹாஃப். ஸோ 1/2. அப்போ 75%னா என்ன வரும்? 75/100ன்றது கன்வர்ஷனுக்காக எழுதியிருக்கேன். 75%னா முக்கால். தேர்ட் குவார்ட்டர், 3/4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 3/4. ஒரு ஃபுல் போர்ஷன்றது 4 பகுதி அப்படின்னா அதுல தேர்ட் போர்ஷன்றது 75%. அடுத்தது 80%. 80%ன்றது 80/100. 4/5. இதை 5ஆ டிவைட் பண்ணா எனக்கு 4/5 வரும். இந்த கன்வர்ஷன்ஸ் சம்முக்கு நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்குன்றதுனால 10னா 1/10, 20னா 1/5, 25னா 1/4, 50னா 1/2 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சம்ஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஃபைண்டிங் அ percentage of a number. இதுக்கு முதல்ல நம்ம நார்மல் மெத்தட்ல எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம நார்மல் மெத்தட் சம் போடுற மாதிரியே சால்வ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 25% of 240. 25% அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும்? 25/100ன்னு எழுதணும். ஆஃப், ஸோ இன்டூ 240. இது நார்மல் மெத்தட். நம்ம ஜென்ரலா கேன்சல் பண்ற மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். 0 and 0 கேன்சல் ஆகும். இது 5 டேபிள்ல 5 டைம்ஸ், இது 5 டேபிள்ல 2 டைம்ஸ். 2ஆல 24 12 டைம்ஸ். ஸோ 5 into 12 60. ஆன்சர் 60. இது நார்மல் மெத்தட். இப்போ இதையே நம்ம ட்ரிக் 1 இதை வேற விதமா நம்ம சால்வ் பண்ண போறோம். இதே சம்மையே அதே 25% ஆஃப் 240. 25%ன்றது
பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷனில் நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், அது 1/4ன்னு பார்த்துருந்தோமா. அப்போ நான் எப்போ 25% பார்த்தாலும் அங்கே நான் டக்குன்னு என்ன எழுதிடணும், 1/4ன்னு எழுதினோம். 1/4 ஆஃப் 240. இப்போ நான் வந்து அதை 25/100 போட்டெல்லாம் நான் கேன்சல் பண்ண வேண்டாம், டைரெக்டாக 1/4 போட்டுட்டு இது இப்போ 6 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, பக்கத்தில் 0, ஸோ 60. இப்படியும் சால்வ் பண்ணலாம், அதே ஆன்சர் தான் வரும். ஆர் தேர்டு, இது ட்ரிக் நம்பர் 2. ட்ரிக் நம்பர் 2 அப்படின்றது 10% மெத்தட். இந்த 10% மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா 25% ஆஃப் 240-ஐ 10% நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்தந்த பர்சன்டேஜில் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10% ஆஃப் 240ன்றது என்ன பண்ணலாம், நம்ம இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். நமக்கு இருக்கிற வேல்யூவில் ஒரு டெசிமல் முன்னாடி வரணும், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு டெசிமல் தள்ளி வைக்கணும். 240 இருக்குது, ஸோ ஒரு டிஜிட் தள்ளினா 24. 10%ன்றது ஒரு டிஜிட், அப்போ 10% 24. அப்போ 20% ஆஃப் 240னா என்ன வரும் நமக்கு, 24 into 2. 10% 24னா 20%ன்றது into 2, இப்போ 48 வந்துருச்சா. எனக்கு இங்கே 25% வேணும், அதனால 5% பார்க்குறேன். 5% எப்படி பார்க்கணும், 10%ல் பாதி. ஸோ 10% 24னா 5% என்ன வரும், 12. ஸோ இப்போ 48 அண்டு 12 ஆட் பண்ணால் 60. ஓகே, ஸோ இது 10% மெத்தட். இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் ட்ரிக் வந்து நமக்கு பெரிய நம்பராக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரிக் நம்பர் 3, x% ஆஃப் ஒய்யும் y% ஆஃப் எக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ 20% ஆஃப் 75 இருக்கா, எனக்கு 20% ஆஃப் 75 விட எனக்கு 75% ஆஃப் 20ன்றது ஈஸி. இதுவும் அதுவும் ஒன்று தான், ஏன்னா பை பர்சன்டேஜ் ப்ராப்பர்ட்டி ரெண்டும் ஒன்று தான். ஸோ 20% ஆஃப் 75 பார்க்கறதுக்கு பதிலாக 75% ஆஃப் 20 பார்க்கறது ஈஸி. ஏன்னா 75%ன்றது அந்த மேலே எழுதின ஃப்ராக்ஷனல் கன்வர்ஷனில் 3/4. ஸோ 3/4 ஆஃப் 20 கேன்சல் ஆகி 5 ஈக்குவல் டு 15. இதே நான் 20%னா இதுவும் அதே ஆன்சர் தான் கொடுக்கும். பட் சில நம்பர் எப்பயாவது உங்களுக்கு ஆஃப்க்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருந்ததுன்னா அப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். y% ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம 4 ட்ரிக்ஸு பார்த்துருக்கோம். இந்த 4 ட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் மெத்தட். எந்த மெத்தடில் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எதை ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமோ நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ்க்கான சம்ஸு, ஏற்கனவே எஸ்எஸ்சியில் கேட்ட சம்ஸ், ஐபிபிஎஸ்சில் கேட்ட சம்ஸு, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம்ஸ், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம்.